எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்று கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா REALME 2 அது மட்டும் இல்லாமல் REDMI 6. ஸோ ரெண்டோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா தான் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் இந்த ரேஞ்சில் வந்து ஒரு மொபைல் பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு மொபைல் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ எந்த மொபைல் வந்து பிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க பார்க்கலாம். மொதல் விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸ். ஸோ சைஸ் வந்து REALME 2ல் வந்து 6.2 இன்ச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா 5.4 இன்ச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் 5.4 இன்ச்சுன்றது வந்து கைக்கு அடக்கமான ஒரு ஃபோனாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப சின்ன ஃபோனாக இருக்காது, பட் இருந்தாலும் கைக்கு அடக்கமான ஒரு ஃபோனாக இருக்கும். பட் அதுவே REALME 2 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃபோனாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஃபோனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா REALME 2 வந்து உங்களுடைய சாய்ஸாக இருக்கலாம். பட் ரெண்டுத்துலேயும் வந்து HD+ டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து REALME 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 4230 மெகாம் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் REDMI 6ல் வந்து பார்த்தீங்கன்னா 3000 மெகாம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த மொபைலுக்கு இது போதுமான அளவிலான ஒரு பேட்டரி தான். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து தாங்குன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து 5.4 இன்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸரும் வந்து டீசெண்டான ப்ராசஸர் தான். பட் அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த 3000 மெகாம் வந்து போதுமானதாக இருக்கும். பட் REALME 2 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக கெப்பாசிட்டியான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து அதிகமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா REALME 2 வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் எனக்கு இதுவே போதும், நான் வந்து அந்தளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து REDMI 6 வந்து கரெக்டாக இருக்கும். ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த மாதிரி எந்த சப்போர்ட்டும் வந்து இல்லை. ஸோ அதை வந்து நீங்கள் முக்கியமாக வந்து கவனிக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேமரா. ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா REALME 2ல் 13+2 மெகா பிக்சல் டியூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க பின்புறம். ஸோ REDMI 6லேயும் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 12+5 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு டீசெண்டான ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெட்மியில். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே 8 மெகா பிக்சல் கேமரா தான். பட் இதுலேயும் வந்து AI அந்த இன்டெகிரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இப்போ இதோட ப்ராசஸர் வந்து பார்க்கலாம். ஸோ REALME 2ல் வந்து Snapdragon 450 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்து REDMI 6ல் வந்து பார்த்திங்கன்னா Helio P22 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ப்ராசஸரும் கம்பேர் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக Helio P22 ப்ராசஸர் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் தான். இருந்தாலும் வந்து ரெண்டுமே வந்து ஒரு மாடரேட்டான ஒரு ப்ராசஸர்னு தான் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ Helio P22 ப்ராசஸர் கேமிங் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மாடரேட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து REALME 2 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து எனக்கு வந்து கேமிங் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸராக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் REDMI 6 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா Helio P22 ப்ராசஸர் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1000 ரூபா கம்மியாக இருக்குது. ஸோ பவர்ஃபுல்லான ப்ராசஸரும் கிடைக்குது, எஃபிஷியன்சியாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து Helio P22 ப்ராசஸர் சூஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துலையுமே வந்து ஓரளவுக்கு எல்லாமே ஒரு ஒத்து போகிற விஷயமாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா டியூவல் 4G சப்போர்ட் வந்து ரெண்டுத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரெகக்னைசேஷன் இருக்குது. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ரெண்டு மொபைல்லையும் வந்து இருக்குது. ஸோ REALME 1ல் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க, REALME 2ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பட் இதில் வந்து முக்கியமான ஒரு மாற்றம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா REALME 2ல் வந்து ஒரு நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நாட்ச் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் REALME 2 வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ பட்ஜெட் ரேஞ்சில் வந்து அந்தளவுக்கு வந்து எந்த மொபைலும் வந்து இந்த செக்மெண்ட்டில் நாட்சோட வரல. ஸோ உங்களுக்கு வந்து நாட்ச் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து REALME 2 வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அடுத்து வந்து இதோட OS. ஸோ OS வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே தெரியும். ஸோ REDMI 6 வந்து MIUIயில் தான் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா REALME 2 இது வந்து கலர் OSயில் தான் வருது. ஸோ ஓப்போ விட்டு தனியாக வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து கலர் OS தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருந்தா ரொம்ப ஒரு அடிஷ்னலான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுக்காதது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா MIUI தான் வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா MIUI வந்து அந்தளவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ பக்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இப்போ வந்து ஒரு சில பக்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ வந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிவிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சிம் ஸ்லாட். ஸோ சிம் ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து தனித்தனியாக போடுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டியூவல் சிம்முக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெமரி கார்டுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 3 ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு மொபைலும் வந்து இதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த ரெண்டு மொபைலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ப்ராசஸர் மட்டும் டிஃப்ரென்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் சைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபோனாக வேணும், ஒரு டீசெண்டான ப்ராசஸரோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக REALME 2. அது மட்டும் இல்லாமல் நாட்ச் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து REALME 2 வந்து சூஸ் பண்ணலாம்.
பட் எனக்கு வந்து நான் வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு ஒரு டீசெண்டான ஃபோன் இருந்தால் போதும், சின்ன சைஸ் ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு நல்ல ஃபோனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ராசஸர் பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெட்மி 6 வந்து எடுக்கலாம். ஸோ அதை விட விலை கம்மி. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ நான் வந்து இந்த ஸ்டேஜில் இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து ரெட்மி 6 தான் வந்து சூஸ் பண்ணுவேன். பட் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம கொடுக்குற பணத்துக்கு வந்து கிடைக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ப்ராசஸரும் வந்து கொஞ்சம் நல்ல ப்ராசஸராக இருக்குது. ஸோ மொபைல் சைஸ் வந்து சின்னது, பட் பேட்ரி பேக்கப்பும் வந்து சின்னதாக இருந்தாலும் பட் நம்மளுக்கு ஒரு டீசெண்டான யூஸ்க்கு வந்து போதுமான ஒரு மொபைல் ஃபோனை தான் வந்து கொடுத்துருக்காங்க ரெட்மி. ஸோ ரியல்மியும் வந்து அந்தளவுக்கு வந்து குறை சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நாச்சு, எனக்கு வந்து நாச் அந்தளவுக்கு ஒரு ஃபேவரட் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து நாச் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மொபைலும் வந்து உங்களை வந்து சாய்ஸாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது தவறுகள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.